அடுத்து வந்த நடிகர் இவான் சொல்றாங்க. இங்க பாருங்க. நன்றி. அடுத்த யாராவது கேள்வி உண்டா? போகும்போது எல்லாரும் ஆள் கொண்டு வாங்கிட்டு நிகழ்ச்சி ஒரே ஒரு நீங்க எவ்வளவு பொறுமையாக கண்டிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த கதையை வந்து இதை வந்து படமாக எடுக்கலாம்னு சொல்லும்போதே ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதான் பிடிக்கலாம் தெரிஞ்சது ஒன்லைன்னா பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு லைன் தான். இதை வந்து படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இதுதான். அப்புறம் இதை வந்து படமாக ஒரு 2.5 hours 2 hours 10 minutes நம்ம சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணி எல்லாரையும் கூட்டு வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து ரசிக்கும்படி இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொண்டு வர முடியுது. நான் ரசித்த அளவுக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த எக்ஸிபிஷன், அந்த தயக்கம், அந்த ஒரு இது எனக்கு என்ன பண்ண முடியல, பண்ண முடியாமலாம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கதை ஒரு டைம் டைரக்டர் ராம் கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் நிறைய கேட்குறேன். அப்போவே நிறைய சீன்ல வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டேன், ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப இன்வால்வா அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அது விட இப்போ கடைசியா வந்து இருக்குது அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, நிறைய மாறி வந்துருக்கு. அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. டீம் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார் கூட ட்ராவல் பண்ணுறது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. நீங்க எப்படி அது ரொம்ப அனுபவம் அவர் வந்து எப்படி சார் நீங்க அவர் படத்தை வந்து எல்லாரும் கேமரா பற்றி பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நான் பாப்பர் இன்ஸ்டியூட்ல கிளாஸ் சரி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க காமி ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது எடிட் பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், பிரச்சனை இருக்கும். ஏன்னா அங்கே சாமி அவங்ககிட்ட கட்டுற வரைக்கும் வாங்கி அதுக்கப்புறம் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவன் டேலண்ட் என்னன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனை. எடிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே பெருசாக, ஏன்னா அது எடிட் பண்ணி பார்க்கறது சரியா இல்லைன்னா உடனே மாற்றிக்கலாம். படம் முடிஞ்ச பிறகுதான் வரணும். ஆனால் ஒளிப்பதிவாளர் என்னன்னா நான் எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி லொக்கேஷனுக்கு போன பிறகுதான் எவனா அப்படின்னு தெரிய வரும், ஒரு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இது பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே என்னோட ட்ராவல் பண்ணி இந்த சீனை நீயா தான் எப்படி கன்சீவ் பண்ண, இது சிங்கிள் ஷாட்ல போடலாமா இல்லைன்னா இதுக்கு லைட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து தான் ப்ளே பண்ணுவோம். அது பெரிய அது என்ன சொல்றது, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஆனால் இந்த சின்ன பசங்க கிட்ட வந்து தான் வாங்கணும், தான் இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடணுங்கிற ஒரு வெறி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் விஜயேந்திரன் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சசி சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும்போது
யாராலும் தயங்குவாங்க. பட் சாருக்கு அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும், அவர் கொடுத்தாரு. அதான் பிகினிங்ல வந்து கொஞ்சம் ஒரு சில டாஸ்க் கொடுத்தாரு. சரி இது எப்படி பண்றீங்க நீங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லி சில டாபிக்ஸ் கொடுத்து, அப்புறம் இதை நீங்க எப்படி உங்க இதில் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, எப்படி லைக் பண்ணுவீங்க, ஷூட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதை எடுத்து வந்து காமிச்சது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணாரு சார். அப்புறம் அம்மாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மகேஷ் முத்துசாமி சார் வந்து அவருக்கு தான் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் தான் பார்த்து எனக்கு ஸ்ரீலங்காவில் ஷூட்டில் இருந்தார். ஸோ வந்து நான் ஷோக்கு இன்வைட் பண்ணேன், ஷூட்டில் இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ இன்னும் அவர் வரல. பட் மற்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுல அவர் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அண்ட் அப்புறம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அதுதான். இப்போ சார் கிட்ட வந்து நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கு சும்மா எனக்கு. ஏன்னா இன்ஸ்டியூட்ல நம்ம அவங்க கற்றுக்குறோம். இப்போ சார் மாதிரி டைரக்டர்ஸோட படங்களை வந்து தான் நமக்கு காமிச்சு இதை எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அது ஒன்று. டைரக்ட் அவர்கிட்ட இருந்தே நான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து சார்கிட்ட வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். அவர் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது இந்த ஷார்ட் எப்படி பண்ணுறோம், இந்த சீன் எப்படி பண்ணுறோம், இதுக்கு லைட்டிங் எப்படி பண்ணணும், அவர் ஐடியா கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியாவாக கேட்பாரு, இது எப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஒன்று என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒரு இது எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து அவருக்கு ஒன்று இருக்கும் மைண்டில், இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நீங்கள் வேணாம் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நான் நீங்கள் சொன்ன லைட்டிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெட்டராக இந்த சீனில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ சார் கிட்ட சீனியர் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, நிறைய இன்புட் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஒரு படம் பண்ணி. இருக்கு அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்கள் இதுக்கு போக வேண்டியது. அடுத்து அந்த நடிகர் இங்க பாருங்க. நன்றி. அடுத்த யாராவது கேள்வி இருக்கா? கண்டிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் சார் இந்த கதையை வந்து இதை வந்து படமாக எடுக்கலாம்னு சொல்லும்போது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. அதான் பிடிக்கலான்னு இருந்தது. ஒன்லைன் தான் பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு லைன் தான். இதை வந்து படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இதுதான். அப்புறம் இதை வந்து படமாக ஒரு 2.5 hours இல்லை 2 hours 10 minutes நமக்கு பார்த்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணி எல்லாரையும் வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்து ரசிக்கும்படி இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொண்டு வர முடியுது. நான் சுஷிதாவை மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த எக்ஸிபிஷன், அந்த தயக்கம், அந்த ஒரு இது எனக்கு என்ன பண்ண முடியல.
முடியாம தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கதை ஒரு டைம் டைரக்டர் ராம் சார் வந்து சொன்னாரு கோயம்புத்தூர். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் நரேஷன் கேட்கறேன். அப்போவே நிறைய சீன்ல வந்து எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டேன். ரொம்ப அழுக வந்துச்சு, ரொம்ப இன்வால்வா அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அது விட இப்ப கடைசியா வந்துருக்குது அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய மாறி வந்துருக்கு. அது ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. டீம் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சார் கூட டிராவல் பண்ணது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. நீங்க எப்படி அந்த அனுபவம் அவர் வந்து எப்படி அவர் படத்தை வந்து எல்லாரும் கேமரா பற்றி எல்லாரும் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி தெரியும். மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றது பெரிய பிரச்சனை. எடிட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது எடிட் பண்ணி பார்த்து சரியா இல்லைன்னா உடனே மாத்திக்கலாம். படம் முடிஞ்ச பிறகுதான் வரணும் அந்த பிரச்சனை. ஆனால் ஒளிப்பதிவாளர் என்னன்னா நான் எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி லொகேஷனுக்கு போன பிறகுதான் எவன்டா அப்படின்னு தெரிய வரும். டைரக்டருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இது பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே என்னோட டிராவல் பண்ணி இந்த சீனை நீயா இருந்தா எப்படி கன்சீவ் பண்ண இது சிங்கிள் ஷாட் போகலாம் இல்லைன்னா இதுக்கு லைட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து தான் பேசணும். அது பெரிய அது என்ன சொல்றது, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஆனால் இந்த சின்ன பசங்கிட்ட வந்து தான் பார்க்கணும், இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பொது டேலண்ட்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் விஜயேந்திரன் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சசி சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்க யாராவது தயங்குவாங்க. பட் சாருக்கு அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும், வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் பிகினிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு சில டாஸ்க் கொடுத்தாரு. சரி இது எப்படி பண்ணுறீங்க நீங்கள், நான் பார்க்குறேன்னு சொல்லி சில டாபிக்ஸ் கொடுத்து, அப்புறம் இதை நீங்கள் எப்படி உங்கள் இதில் எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, எப்படி லைட் பண்ணுவீங்க, ஷூட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை எடுத்து வந்து காமிச்சது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி நரேட் பண்ணார் சார். அப்புறம் அந்த மாதிரி தான் பிகினிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஃபுல்லாக மகேஷ் முத்துசாமி சார் தான் வந்து அவர்கிட்ட தான் நான் ஸ்டேட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் தான் பார்த்து எனக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் ஷூட்டில் இருந்தார். ஸோ வந்து நான் ஷோக்கு இன்வைட் பண்ணேன். அது ஷூட்டில் இருக்கப்ப நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ இன்னும் அவர் வரல. பட் மற்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுல அவர் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அண்ட் அப்புறம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து அதுதான். இப்போ ஒரு சார் கிட்ட வந்து நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கு சும்மா எனக்கு. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நம்ம ஒன்று கற்றுக்குறோம். இப்போ சார் மாதிரி டைரக்டர்களோட படங்களை வந்து தான் நமக்கு காமிச்சு இந்த எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அது ஒன்று டைரக்ட் அவர்கிட்ட இருந்தே நான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து சார்கிட்ட வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். அவர் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது இந்த ஷார்ட் எப்படி பண்ணுறது, இந்த சீன் எப்படி பண்ணுறது, இது லைட்டிங் எப்படி பண்ணணும், அவர் ஐடியா கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியாவாக கேட்பாரு, இது எப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி.
ஸோ நான் ஒன்று என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இது எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து அவருக்கு ஒன்று இருக்கும் மைண்டில், இது இப்படி ஏன் பண்ணக்கூடாது, இது ஏன் நீங்கள் வேணாம் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நான் இந்த நீங்கள் சொன்ன லைட்டிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெட்டராக இந்த சீனில் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ சார் கிட்ட சீனியர் டைரக்டர் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, நிறைய இன்புட் கொடுத்தது எனக்கு. ஸோ அதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஒரு படம் பண்ணி.